வனாந்திரத்துல மானை துரத்திண்டு புலி ஓடுறச்ச அந்த மான் எங்க போய் மறையிறது, நம்மளுடைய வாழ்க்கை இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு அது நினைச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி நம்ம தான் மான். இந்த வாழ்க்கைன்ற வனத்துல நம்ம ஒரு மானாகவும், நம்மள துரத்திண்டே வர்றது கஷ்டம், துக்கம், துயரம், வேதனைகள், அபவாதம், இது எல்லாமே நம்மள துரத்திண்டு வருது. அதுதான் புலி. நம்ம போய் அடைக்கலமா இருக்கக்கூடியது எங்க அப்படின்னா ராஜராஜேஸ்வரி அம்பாள் கிட்டதான். அவருடைய அந்த தளின நளின சரணார விந்தத்தை நமஸ்காரம் பண்ணியாச்சுன்னா, அவளுடைய அந்த பாதார விந்தத்துல நம்மளுடைய உடலும் நம்மளுடைய மனமும் போய் சேர்ந்துருத்துனா, அந்த அம்பாளினுடைய அந்த கடை விழி பார்வை நம்ம மேல பற்றுத்துனா, ராஜராஜேஸ்வரி தயங்காத என் குழந்தைய ஏன்டா நீ துரத்தின்னு வரேன்னு சொல்லிட்டு அந்த புலிய பார்த்து கேட்கும். அந்த புலின்றதுதான் இந்த இடத்துல நம்ம படக்கூடிய கஷ்டம், நம்ம படக்கூடிய துக்கம், துயரம், இதெல்லாம். எனவே நம்ம எல்லாருமே இந்த ராஜராஜேஸ்வரியினுடைய அவளுடைய அனுகிரகத்துலதான் இருக்கணும். அவளுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்குமே வேணும். அவளை நமஸ்காரம் பண்றதுக்கு மந்திரங்கள் வேணாம், பூஜைகள் வேணாம், யாகங்கள் வேணாம். அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டா அவ என்னம்மா என்னம்மான்னு நம்மளை பார்த்து கேட்பாளாம். அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்தவ. ஏன்னா தாய்ங்க, அவ மாத்ரு, பெண் பாவம், பெண்ணுக்கே இரக்க குணம். அந்த இரக்க குணம் பெண்களுக்கு இருக்கிறதுக்கான ஒரு உதாரணமே தேவி ராஜராஜேஸ்வரி மாதா தான். எல்லாருமே இந்த அம்பாவை நமஸ்காரம் பண்ணுங்கோ. கஷ்டம் வரும்போது அம்மாவை நினைங்கோ, துக்கம் வரும்போது அம்மாவை நினைங்கோ, துயரம் வரும்போது அம்மாவை நினைங்கோ. அம்மா அந்த கஷ்டம், துக்கம், துயரங்கள் எல்லாத்தையும் தீர்த்துட்டு அவளுடைய மடியில தன்னை போட்டுண்டு தலையை நீவி கொடுத்து தூங்கு குழந்தை, நீ தூங்கி ரொம்ப நாள் ஆகுது, இந்த கஷ்டம்லாம் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜராஜேஸ்வரி பண்ணிடுவா. அப்பேற்பட்டவ அம்பாள் இந்த ராஜராஜேஸ்வரி மாதா. எல்லாரும் அவளை நமஸ்காரம் பண்ணுங்கோ.